வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் இருக்க கடம்பலம்பட்டி ஆறை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆறு நம்ம மாசி பெரியசாமி கோயில் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆறு இருக்குது. பாருங்கள், இந்த ஆறு ரொம்ப லென்த்தாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ஒரு நயாகரா ஃபால்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள், தண்ணி ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இருக்காதுங்க. அவ்வளோ கிறிஸ்டல் ஒயிட்டாக கிளியராக இருக்குங்க. பக்கத்துலேயே நெல் வயல்லாம் அழகாக இருக்குங்க. அந்த நெல் வயல் ஓரத்தில் இந்த தண்ணி போயிட்டுருக்குங்க. இந்த ஆறு மழைக்காலங்களில் ரொம்ப அதிக தண்ணி வருங்க. இந்த இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடத்துல இந்த ஆறு அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள். ரொம்ப தூரத்துலேருந்து இந்த நதி வருதுங்க. இது முடிவாக புளியம்பட்டியில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி போய் கலக்குதுங்க. பாருங்கள், ஆற்று நீர் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குங்க. வாவ், இது ஒரு பாலங்க. இது தான் கடம்பலம் பாலம்னு சொல்லுவாங்க. இந்த பாலத்தை கடந்து தான் இந்த நதி போகுதுங்க. இது புளியம்பட்டியில் போய் இது கலக்குதுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மின் நிலையம் கட்டிகிட்ருக்காங்க. நீர் மின் நிலையம் சுரங்கப்பாதையில். அது கூடிய விரைவில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. பெரியசாமி கோயிலுக்கு வரவங்க இங்கே குளிச்சுட்டு போகலாங்க. நிறைய பேர்த்துக்கு இது தெரியாமல் இருக்கும், அதனால் நான் சொல்கிறேன். நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாருங்கள், தண்ணி எவ்வளவு அழகாக கொட்டுதுங்க. மழை பெஞ்சிருக்கிறதுனால தண்ணி ஒரு கலராக தெரியுதுங்க. எல்லாமே சுற்றியும் நெல் வயல் தாங்க. அழகாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ நேச்சராக இருக்குங்க இந்த பகுதியில். பாருங்கள், இப்போ நம்ம அந்த பகுதியில் இருக்க ஒரு செடி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா அது தாழம்பூங்க. இந்த தாழம்பூ அவ்வளோ வாசமாக இருக்குங்க. கம கம கமன்னு வாசம் இருக்கும். அதில் தாழம்பூவில் ஒரு நாகம் ஒன்று இருக்குங்க. பூ நாகம்னு சொல்லிட்டுங்க. அது ரொம்ப பயங்கரமான விஷயங்க. பார்த்து பறிக்கணும். சின்ன குழந்தைங்க யாரும் போய் அதை தொற்றக்கூடாதுங்க. இது தாங்க தாழம்பூ. நல்ல நீர் இருக்கிற பகுதியில் இந்த தாழம்பூ நல்லா வளருங்க. நல்லா பாருங்கள், அன்னாச்சி பழத்தோடைய கன்று மாதிரியே இது இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. பாருங்கள், இன்னும் 2-1 மாதத்தில் இதில் பூக்கள் இருக்குங்க. தண்ணி பாருங்கள், ரொம்ப ஆழலாம் இல்லைங்க. ஓரளவுக்கு மீடியமான ஆழமாக தாங்க இருக்கும். குளிக்கிறதுக்கு எதுவாக இருக்கும். இது பாலத்துக்கு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்க இடங்க இது. இதுலேயும் தண்ணி பாருங்கள், இந்த வழியாக தான் போய் புளியம்பட்டியில் போய் அந்த புளியம்பட்டி ஏரியில் போய் இது கலந்துருங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குங்க. இதில் தண்ணி எப்போவுமே வற்றுறதே கிடையாதுங்க. எப்போவும் தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. நாங்கள் மாசி பெரியசாமி கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்றது தெரியாதுங்க. ரொம்ப பக்கத்தில் இந்த ஆறு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆறுங்க. அதே சமயத்தில் ரொம்ப நீட்டாகவும் இருக்குங்க. மக்கள் இங்கே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த வழியாக ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவிலேயே
தெம்பலம் அப்படின்ற பகுதி இருக்குங்க. அங்கே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்குங்க. நம்மளுடைய வீடியோவுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அனைத்து மக்களும் கட்டாயம் இந்த பகுதியை நேரில் பார்த்து ரசிக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.